30/4/2025 மத்திய அமைச்சரவை கூடி இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க அமைச்சரவை முடிவு செய்த முடிவை தமிழக ஜனதாதளம் மனமாற வரவேற்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜாதியினருக்கும் சமநீதி சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான். இதைத்தான் ஜனதாதளம் காலம் பூரா வலியுறுத்தி வருகிறது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு பதவிகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற காரணத்திற்காக மண்டல் கமிஷனை அமைத்தது ஜனதா அரசு. மண்டல் கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்தியது ஜனதாதள அரசு. ஆக தொடர்ந்து ஜனதாதள இயக்கம் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்ற இயக்கம் ஜனதாதள இயக்கம். மண்டல் கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்திய பொழுது ஏறக்குறைய 1.5 மணி நேரம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அதை எதிர்த்து பாராளுமன்றத்திலே பேசியவர். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வட இந்தியா முழுவதும் கலவரத்தை உருவாக்கி இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்தக்கூடாது என்று பல்வேறு பிரச்சனைகளை செய்தவர்கள் பாஜகவினர். ஆக பாஜகவினர்களுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் இந்த சமூக நீதியில் எந்த ஒரு அக்கறை இல்லாத ஒரு சூழல் இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கு அவர்கள் காங்கிரஸ்காரர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கேட்க பாஜகவினர் இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்ற ஒரு முடிவு எடுத்திருப்பதை தமிழக ஜனதாதளம் வரவேற்கிறது. தாமதிக்காமல் தள்ளி போடாமல் மத்திய அரசு அறிவிப்போடு இல்லாமல் உடனடியாக இதை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக ஜனதாதளம் கேட்டுக்கொள்கிறது.